guys, good evening. ஸோ ஏர்லியராக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸில் ஸோ எப்படியே நோட் அனாலிசிஸ் பண்ணுறது ஒரு கான்செப்ட் நம்ம கிளியராக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து நோட்ஸ் மேக்கிங் அண்ட் அஸ் வெல் அஸ் ஒரு கண்டென்ட் டெவலப் எப்படி நம்ம பண்ண போகிறோன்றது மட்டும்தான். ஸோ இந்த கண்டென்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வேணும். ஸோ வந்து ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயம் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே போக முடியும். ஸோ அந்த பேசிஸில் முதல்ல நம்ம எடுக்கிற நோட்ஸ் தெளிவாக க்ளீனாக எடுத்துக்கணும். அந்த க்ளீனாக எடுத்த நோட்ஸை வச்சு இப்போ நம்ம கரண்ட் அஃபேர் எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கான நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு 4 ரேண்டம் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 சப்ஜெக்டில் என்னென்ன ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டாலே போதும். அப்படி பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன நோட்ஸ் எடுக்கணும், எந்த பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணணும், எந்த பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு கிளாஸிஃபைடாக தரணுன்ற ஒரு ஐடியா வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோ ஆஃப் த கண்டென்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ளோ ஆஃப் த கண்டென்ட்டை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கொஷினை நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக 100% தெரிஞ்சிருக்கும். இல்லை எனக்கு 100% தெரியணும்னா மினிமம் ஒரு 80% தெரிஞ்சால் அந்த கொஷினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அது வந்து என்ன ஒரு கொஷின் வந்து ஒரு ரேண்டமாக படிச்சுட்டு ரேண்டமாக ஆன்சர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணி ஒரு பாயிண்ட் எழுதுறீங்களோ இல்லை பேராகிராஃப் எழுதுறீங்களோ ஒரு பாக்ஸ் கண்டென்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணலாம். எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அஸ் வெல் அஸ் அது கொஞ்சம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டெவலப்மெண்ட். ஒரு கொஷின் உங்களுக்கு தெரியுதுன்னா ஒரு 16 மார்க் ஒரு கொஷின் வருதுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு மார்க்கை தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய கான்செப்ட் வந்து நமக்கு பேரியராக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதை நம்ம எப்படி வந்து அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், அந்த நம்ம நம்ம கொடுக்க போகிற ஆன்சர்ஸை எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுக்கணும். இப்போ A to Z ஆர்டர்னு இருக்கும். ரைட்டுங்களா? உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அது எப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்து அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். ஒரு கொஷின் வந்து இருக்குன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு 2-3 சப்டாபிக்ஸ் போடும். ரைட்டுங்களா? அக்கார்டிங் டு அதோட அந்த கொஷின் ஒரு கரண்ட் அஃபேர் பேசிஸ் ஒரு கொஷினா, இல்லை பாலிட்டி பேசிஸ் ஒரு கொஷினா, இல்லை சார் அந்த ஜாகிரஃபி பேசிஸ் ஒரு கொஷினாக வந்து அந்த ஒரு க்ளீனான ஒரு ஐடியா தெரியும் உங்களுக்கு. ஒரு கொஷினை பார்க்குறோன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ தமிழ்நாடு டெவலப் பண்ணுறது ஒரு கொஷின் வருது. ஓகேங்களா? இந்த போஸ்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த போஸ்ட் ஆக்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டாங்க நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் ஆக்ட் என்னென்னு தெரியும் நமக்கு. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற கிளாஸஸாக நம்ம என்னென்ன அப்ரோச்மெண்ட் இருக்கும் நம்ம க்ளீனாக சொல்லிடலாம். ஓகே. ஸோ ஒரு 3 சப்டாபிக்ஸ் கொடுத்துருவோம். நம்ம 4 சப்டாபிக்ஸ்க்கும் கொடுத்தது இதில் இருந்த ஒரு மினிமஸ்டிக் பாயிண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவோம், கன்க்ளூஷனாக. அந்த கன்க்ளூஷன் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னா ஒரு எஸ்ஸே கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் மேனரில் இந்த கன்க்ளூஷன் இருக்கணும். சரி, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்த போஸ்ட் ஆக்ட் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் ஆக்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த போஸ்ட் ஆக்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ஸோ இதனால் ஒரு பெனிஃபிஷியரி இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு கோர்ட் வந்து இன்வால்மெண்ட் இருந்திருக்கும். ஒரு கான்ஸ்டியூஷனை பற்றி இதை சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட்ரி இஷ்யூவாக கூட இருந்திருக்கும். ரைட்டா? ஸோ இதை பற்றி ஒரு பாசிட்டிவாக ஒரு நீங்கள் கொடுத்துட்டா நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு ப்ளஸ் தான். சரி, ஒரு கண்டென்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி. ஓகேண்ணா? ஸோ பேக் டு கண்டென்ட். ஸோ ஃப்ளோ ஆஃப் த கண்டென்ட் எடுக்கணும்னா வேறு வழியே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சோர்ஸ் எப்படி தான் இருக்கும், புக்கிலேருந்து தான் நீங்கள் உங்கள் சோர்ஸை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் சார் புக்கிலேருந்து எடுக்கணும்னா உங்களுக்கு நம்ம சொல்லிட்டாங்க புக்கிலேருந்து தான் வரப்போகுது, அந்த புக்கில் இருக்க கான்செப்ட் தான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், ஓகேவா? முதல்ல புக் சோர்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். முதல்ல ரெகுலராக வர கிளாஸஸை நீங்கள் பார்த்தாலே போதும். சரிங்களா? இந்த புக் சோர்ஸை வந்து நீங்கள் ஒரு ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக்காம ஒரு ரிட்டன் நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டால் நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஒரு ப்ராப்பரான ஒரு நோட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். அதாவது சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெனக்கடல் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஃப்ளோ ஆஃப் த கண்டென்ட் பார்த்தாச்சு. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். எப்பயுமே இங்கே பாருங்கன்னா ஒரு இப்போ 1 2 3 தெரியுமா, 0 1 2 3 இந்த மாதிரி ஃபார்மெட்டில் போனால் ஒரு 0ன்றது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் 1 2 3ன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, 0 1 2 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பரான மெத்தட் 0 1 2 3 இந்த ஃபார்மெட்டில் தான் வரணும். அதேமாதிரி முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அடுத்தது இந்த பேசிக்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அனாலிசிஸ்லேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் மேக்கிங்கிறது டெவலப் ஆகும். ஓகே. அடுத்தது ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ். சும்மா முன்னாடியே சொல்லியாச்சு. நம்ம ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ்லாம் இப்போ ஒரு விஷயம் வருதுன்னா இப்போ
ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க அதுதான். இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ்லாம் இயர் அப்ஜெக்ட். இது வந்து ஒரு ஏரை கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஏர் ஞாபகம் வச்சுக்கணும். இதே கான்செப்ட் என்ன ஒரு ஐஎன்எம்ல வரும் நமக்கு. ஐஎன்எம்ல ஏர் முக்கியம் சார். அது ஏஷியன் மாடல் மீடியம் இப்படி பிரிச்சுப்பாங்க உங்களுக்கு. ஸோ என்ன ஹிஸ்ட்ரியாக தான் இல்லை, ஒரு டைம் லைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதே நீங்கள் சயின்ஸில் எடுத்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, மேக்ஸிமம் ஃபார்முலா. ஸோ நம்ம ஒரு ஈக்குவேஷன் போடுறதா இருக்கட்டும், ஒரு டெரிவேஷனாக இருக்கட்டும், இந்த ஃபார்மேட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட் நம்ம அடுத்து சொல்லணும் வர ஷார்ட்கட்ஸ் எல்லாம். ஸோ அடுத்தது மேஜர் அண்ட் மைனர் டாபிக்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். ஸோ ஒரு மேஜர் அண்ட் ஒரு மைனர் டாபிக். அது என்ன சார் மேஜர் மைனர் டாபிக்னா, நீங்கள் எழுத போகிற கண்டென்ட் இருக்குது தெரியுங்களா, அந்த கண்டென்ட்டில் இப்போ ரீசெண்டாக இம்பாக்டான ஒரு நியூஸில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் டாபிக். மைனர் டாபிக்னா இந்த ரிலேட்டடாக வந்த கேசஸ் தான் நமக்கு மைனர் டாபிக். இப்போ வந்து பசவராயப்பமை கேஸ் இருக்குது சரிங்களா. முதல்ல பசவராயப்பமை கேஸ் அப்படின்னா ஒரு முறை எதுக்கு இந்த என்ன இயர் ஃபஸ்ட்டு இதை வந்து சொல்லணும் சரிங்களா. இதோட பேசிக் என்ன, அதாவது பசவராயப்பமை கேஸ்னால் என்னது, ஸோ அது ரிலேட்டடாக வந்த நியூஸ் என்னன்னு நம்ம என்ன பண்ணணும், ஒரு A to Z அனாலிட்டிக் எடுக்கணும் இந்த இடத்துல. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு 80 to 90% என்ன பண்ணிடணும், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நீங்கள் இந்த A to Z வந்து இந்த ஒரு கேஸ் நீங்கள் எடுக்கிறப்ப இப்போ LIC கேஸாக இருக்கலாம், இப்போ வந்து மேனகா காந்தி கேஸ், இப்போ பாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸஸ் நமக்கு இருக்குது. பிராமல வந்து இந்த கேஸ் வந்த பாரதி 1973 அந்த கேசஸ் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி வந்த கேசஸாக இருக்கலாம். பிராம்பலில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரு பஞ்ச் ஆஃப் கேசஸ் உங்களுக்கு அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதோட கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட். ஸோ அடுத்தது சோர்ஸஸ், அதுலேயே அவுட் சோர்ஸஸ் நம்ம எடுக்கணும். எதுக்கு சார் அவுட் சோர்ஸ்? அவுட் சோர்ஸ் எப்பயுமே நமக்கு ப்ளஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழ் வரிசையை பற்றி படிக்கணும்னா நீங்கள் எப்படி நம்ம இளங்குமரன் அது தவிர்க்க முடியாத இருக்குதோ, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்கூல் புக் படிச்சிடும். இந்த ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு வந்து எல்லா ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டே ஸ்கூல் புக் சோர்ஸஸ் தான். ஸோ இதோட அனாலிட்டிக் எல்லாமே எங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் இதை வச்சு இந்த அவுட் சோர்ஸை மேனேஜ் பண்ணி ஒரு நோட் எடுக்க போகிறீங்க. இந்த நோட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இதை பண்ண மாட்டோம். ஒரு ரிவிஷன் ஒன்று அந்த நோட்டை பண்ண மாட்டோம். ஒரு ஃப்ளோவில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு நோட் எடுத்துகிட்டு ஒரு வேகமாக பேஜ் வந்து ஃபில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டைமுக்குள்ளே அந்த பேஜை ஃபில் பண்ணுறோமா, தட் இஸ் அ கான்செப்ட். ஓகே ரைட். ஸோ வந்து இது கூட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ப்ளஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எப்படி நீங்கள் அலைன் பண்ண போறீங்கன்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே சரிங்களா. இது இந்த மேஜராக இல்லை ஒரு 3 and 4 சரிங்களா. 3 and 4 பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்தது ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை என்ன பண்ணணும், அதை நீங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் ஒரு 200 கொஷனுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பாதி இருக்க ட்ரை பண்ணாலே போதும் சரிங்களா. எடுத்த உடனே 200 வந்து 165 170 அதெல்லாம் தேவை. நீங்கள் படிப்படியாக ஏறணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அடுத்த விஷயத்துக்கு உங்களால் மூவ் ஆக முடியும் ரைட். ஸோ அதுமாதிரி நம்ம சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ரிவிஷன் நீங்கள் அதாவது எவ்வளோ பெரிய ஜாமான் இருந்தாலும் சரி ரிவிஷன் பண்ணணும்னா மறந்துடும் சார். ரிவிஷனும் பண்ணுறேன் படிச்சுட்டு இருக்கீங்களா, ஒரு 2 நாள் படிக்கிறீங்கன்னா அந்த 2 நாள் நீங்கள் படித்தது ஒரு நாள் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது தான் பெஸ்ட் ரைட். ஸோ இந்த மாதிரி பேசிஸில் படிங்க. அப்படி இல்லையா காலிலேருந்து ஒரு 8 மணி நேரம் நீங்கள் படிக்கலாம், 8 மணி நேரம் படித்ததை அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்கள். அன்னன்னையே படிக்கிறத அன்னன்னைக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 லெசன் இருக்குது, இந்த 10 லெசன் என்ன பண்ண போகிறாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு 2 நாள் படிக்கலாம், அதாவது 2 நாள் என்ன பண்ணுறது 5 பிரித்து படிப்பாங்க. இல்லை சார் எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு லெசன் படித்தா போகுது இந்த சப்ஜெக்டில், பிரச்சனை இல்லை சார். நம்ம ஒரே கான்செப்ட் தான், உங்களுக்காக வந்து ஒரு நாளைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1% இருக்கலாம், இல்லை 5% தான் இருக்கலாம். அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் சரிங்களா. இப்போ வந்து ஒவ்வொரு கொஷின் பேராகிராஃபாக இருக்குது, ஒவ்வொரு பேஜ் இருக்குது சார். கொஷின் பெருசு தான், ஆனால் ஒரு ஆன்சர் வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுறப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிக்கும் போது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஏர் தப்பாக இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து அந்த டைமில் படிக்கிறப்ப அது ஆன்சராக இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்டேக் கிராஸ் பண்ணுறது வந்து நோட்ஸ் மேக்கிங்கில் மட்டும்தான் முடியும். ஓகே.
நெக்ஸ்ட் ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கி சரிங்களா. ஸோ இந்த ஜியாகிரஃபி பேசிஸ், இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்டான ஒரு டாபிக், ஆனால் இது ஆக்சுவலாக இருக்கிறதுல ஈஸி எக்கனாமிக்ஸ் தான் சரிங்களா. இது வந்து நம்ம என்ன ஒரு எப்படி சொல்லுவோம் பிளைண்ட் ஸ்பாட் இந்த சப்ஜெக்டில் பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று என்னென்ன இருக்குன்னு நம்ம வந்து ஒரு 2-3 விஷயம் பார்த்தலாம். எல்லாத்தையும் நான் சொன்னேன்னா ஒரு 2-3 பார்த்துலாம். ஏன்னா அது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்குன்றது நீங்கள் இந்த எல்லா சப்ஜெக்டும் அது போல தான் போகிறீங்க. ஆனால் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து இந்த மேக்ஸ்க்கு ஒரு ட்ரிக்ஸ் வச்சுருப்பீங்களா. ஸோ அதுமாரி இதில் வந்து இதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இதை மேஜராக பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் அதாவது ஒரு அந்த எக்ஸாம் டென்ஷனில் உங்களுக்கு மறக்கக்கூடியது நிறையவே இருக்குது ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஜியாகிரஃபி வந்து ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மேப் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஒன்றே ஒரு விஷயம் மேப், வேறு எதுவுமே வேணாம். ஒரு வேர்ல்டு மேப்பும் சரி இல்லை ஒரு இந்தியா மேப் வந்து ஒரு தமிழ்நாடு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேப், ஒரு மேப் வச்சு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம். ஜியாகிரஃபியை பற்றி நம்ம வந்து வரி பண்ணவே தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன மாதிரி தான் இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இயர் ப்ளஸ் டைம், இந்த இயர் ப்ளஸ் டைம் அதாவது இந்த ஒரு வருஷம் இருக்குன்னா இப்போ 1884 இருக்குன்னா ஐஎன்சின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்களா. இது ஆக்சுவலாக இது வந்து இதோட லாஸ்ட் ஒரு சில இதே ஆன்சர் வந்து 1885 இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிசம்பரில் இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு சில டைம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கில் 1884 கரெக்டாக இருக்கலாம், ஒரு சில கவர்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 1885 இருக்கும் ரைட்டா. ஸோ அடுத்தது இதுக்கான ஒரு பேசிக் இது ஃபஸ்ட்டு இங்கே இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எங்கே இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா. ஸோ இது ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்னு ஒன்று இருக்குது கரெக்டாக, சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்திருக்கும். இது எங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்லிங்க் பண்ணி நீங்கள் படித்தாலே ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம். இந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் இருக்குது, நீங்கள் வந்து மெனக்கடல் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆஃப்டர் தட் அப்புறம் ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன சார் நம்ம மறுபடியும் ஞாபகம் வச்சோம்னா நேம்ஸ் வந்து இங்கே ஆக்சுவலாக மறந்து போகிற ஒரு விஷயம் தான். இது காமன் தான், அது ஆப்ஷனை நம்ம விட்டுக்கலாம். ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஒரு சில பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் கொடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அசஸ் அண்ட் ரீசன். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலே முதல்ல நம்ம மாட்டுறது ஏரில் தான் மாற்றோம். அது எதுலேயும் மாற்ற மாட்டோம். ஏர்ஸ்லேயே நம்ம பாதி என்ன பண்ணிடுவாங்க, ஹிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நேம்ஸ், இந்த மினிஸ்டரோட நேம்ஸ்லாம் இருக்கா, புக்ஸ் அண்ட் ஆத்தர், வேற என்ன சொல்லலாம் ஹிஸ்ட்ரியில் வார்ஸ் சொல்லலாம். வார்ஸ் அதாவது அந்த வார்ஸ் வந்து இயர் கூட வந்துடும். வார்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி ஓகே. ஸோ இதுக்கான ஒரு இந்த ரெபல்லியன், ரிவோல்ட்டு, ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஸ் கட்டை படித்தாலே அது முடிஞ்சிடும். அதனால் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஒரு பேர்டன்ட்டை வந்து நம்ம வச்சுக்க அதிகமாக தேவையில்லை. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் போடணும், நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்தாலே இட்ஸ் குட் பி ஈஸி. ஓகே நெக்ஸ்ட் பாலிட்டி. பாலிட்டி பற்றி சொல்கிறது ஆர்டிகல் தான். ஆர்டிகல், அமெண்ட்மெண்ட் ப்ளஸ் என்ன நமக்கு வந்து இந்த இப்போ கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த பார்ட்ஸ்லேருந்தே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்ட்ஸ் தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க. ஏ பி இது கூட ஆட் பண்ணல சப்செக்ஷன் ஒன்றே இல்லை. இப்போ ஆர்டிகல் 1 சப்செக்ஷன் 2 அப்படி இருந்துச்சாலே அதாவது பின்னு வச்சுக்கோங்க. இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆர்டிகல் 1ன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 2 என்ன இருக்குது. ஸோ இன்டர்லிங்கிங்காக வரக்கூடிய ஆர்டிகல் நீங்கள் படிச்சுருக்கோம். கவர்னர் பற்றி வரக்கூடிய ஆர்டிகல், வைஸ் பிரசிடென்ட். ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து பாலிட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நமக்கு. ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இது ப்ராக்டிஸாக பண்ண வழி கிடையாது. அதுக்கப்புறம் கேசஸ். இந்த கேசஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், என்னென்ன கேசஸ் இது வரைக்கும் அப்டேட்டில் இருக்குது ரைட்டுங்களா. தென் வந்து எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு 3 ஃபேக்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ கூட தமிழ்நாடோட ஜிடிபி
பாகிஸ்தானோட ஹோல் ஜிடிபி விட அதிகம், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு கொஷினாகவே வரணும், சரிங்களா? எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ அந்த மாதிரி பேசிஸில் கேட்கலாம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர் லிங்க் பண்ணி ரெண்டாவது நம்ம படிக்கக்கூடியது நம்ம டிஸ்ட்ரிக்டை பற்றி நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும், சரிங்களா? உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ என்ன, எத்தனை ஃபிர்காஸ் இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில், எத்தனை தாலுக்கு இருக்குது, ஸோ இதை பற்றி கூட அதாவது உங்களோட ரிசோர்ஸ் என்ன, உங்களோட டிஸ்ட்ரிக்டோட பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, ஸ்ட்ராங் பேக்ரவுண்டா, வீக் பேக்ரவுண்டா, ஸோ அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஒரு நோட்ஸ் எடுத்துருக்கீங்க தெரியுமா, அந்த நோட்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ வரக்கூடிய நியூஸ் பேப்பரை வச்சு படிக்கணும் சார். நியூஸ் பேப்பர் வந்து மேக்ஸிமம் எல்லாம் கேட்குறீங்க, மிக்சராகவே சொல்கிறீங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து படிக்கலாமா சார், த ஹிந்து படிக்கலாமா? தட் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் காம்படிட்டிவ் வந்துட்டாலே நம்ம படிக்கக்கூடியது ஹிந்து மட்டும்தான். இதை தாண்டி உங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வேண்டாம், சரிங்களா? ஹிந்து நீங்கள் படித்தாலே போதும். சண்டே எடிட்டோரியல் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அது ஃபேக்சுவலான விஷயம் நிறையவே இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மதுரை மல்லின்ற விஷயத்துக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளாருக்கு டேக் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃப்ளாருக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இந்தியாவே ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளாரை வந்து ஐடென்டிட்டியாக தராங்க. ஆக்சுவலாக இதுவும் இந்த நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரண்ட் அஃபேர் தான் நமக்கு, சரிங்களா? ஸோ புக்ஸும் ரிலேட்டடாக வர கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், கரெக்ட்? ஓகே.